ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற 2-3 பொருளை வச்சு நம்ம ஸ்கின்னை பிங்கிஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபேஸ் பேக் செய்யலாம், அதே மாதிரி கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நைட் க்ரீம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நைட் க்ரீமும் அண்ட் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நான் பீட்ரூட் துருவுறதுக்கு இந்த மாதிரி ஒரு துருவி எடுத்துக்கிறேன். நல்லா மைல்டாக எப்படி துருவுமோ அந்த சைடு நீங்கள் நல்லா பார்த்து துருவிக்கோங்க. இந்த சைடு எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஹோல் எல்லாம், அதனால் நான் இந்த சைடு துருவி எடுத்துக்கிறேன். நல்லா வந்துட்டு மைல்டாக சின்னதாக இருக்கிற மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா அரைச்சி எடுக்கிறதுக்கு வந்துட்டு நல்லா ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம சின்னதாக துருவணுமோ அந்தளவுக்கு நம்ம துருவிக்கலாம். பொதுவாக நான் பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை பிரைட்டாக ஆக்குறதுக்கு இருக்கட்டும், க்ளோவாக ஆக்குறது இருக்கட்டும், நிறைய சத்து அதில் பீட்ரூட்டில் இருக்குது. இப்போலாம் நிறைய கடையில் பார்த்திங்கன்னா பீட்ரூட் க்ரீம், பீட்ரூட் பவுடர், ஃபேஸ் பேக் போடுறதுக்கு வந்திருக்கு. பட் நீங்கள் செலவு பண்ணி வாங்கி யூஸ் பண்ணாமல் இது மாதிரி குறைஞ்ச செலவுலேயே வாங்கி க்ரீமாக இருக்கட்டும், ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும் நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். நல்லா மைல்டாக துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் இதை போட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்துட்டு புல்லட் மிக்ஸி இருந்தால் கூட நீங்கள் அதில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிராண்டடான ரோஸ் வாட்டர் நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்லா பிராண்டடாக இருக்கட்டும். நான் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு டீஸ்பூன் இருக்கிறதுனால நான் டீஸ்பூனில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேபிள் ஸ்பூனில் ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில். நம்ம ரோஸ் வாட்டருக்கு பதிலாக பார்த்திங்கன்னா தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணியை விட பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்ரு வந்துட்டு சேர்த்திங்கன்னா ஸ்கின் வந்துட்டு நல்லா பளபளன்னு மாறும், நல்லா க்ளோயிங்காக இருக்கும். இப்போது நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதோடய சாறு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே கிடச்சிருக்கு, திக்னஸாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலில் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் டீ வடிகட்டுற சல்லடை இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு நல்லா வடிகட்டணும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா பீட்ரூட் நல்ல ரெட் கலரில் இருக்கும். ஆனால் பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டார்க் கலரில் இருக்கும். இதில் ஒரு க்ரீம் செய்கிறதா இருக்கட்டும், ஒரு ஃபேஸ் பேக் செய்கிறதா இருக்கட்டும், நமக்கு நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை நல்லா பிங்கிஷ் கலரில் மாற்றுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா நம்மளுக்கு திக்காக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம இன்னொரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த சாரை வச்சு நம்ம எப்படி நைட் க்ரீம் செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்ததுக்கப்புறமா விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு கடையில் கிடைக்கும், உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது நீங்கள் வாங்கி 2 ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக விட்டமின் ஏ எல்லா ஸ்கின் கேர்லையும் சேர்த்துக்கலாம். இந்த விட்டமின் இ கேப்சூலில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. டல்னஸ், பிக்மெண்டேஷன், க்ளோயிங் இது எல்லாத்துக்குமே விட்டமின் இ கேப்சூல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போது நான் 2 கேப்சூல் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது கூடவே நம்ம கிளிசரின் ஆயில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கிளிசரின் பொதுவாக பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ஃபார்மசிலையுமே கிடைக்கும், ரீசனபிள் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். கஷ்டம் இல்லாமல் பார்த்திங்கன்னா விட்டமின் இ ஆயில், அப்புறம் கிளிசரின், பீட்ரூட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் இது கூட ஒரு ஆலோவேரா ஜெல் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா நல்லா பிராண்டடாக வாங்கிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்போதும் நல்லா நமக்கு வந்துட்டு இந்த க்ரீம் வந்துட்டு நல்லா க்ரீமியாக கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வர ஆலோவேரா ஜெல்லை விட நேச்சுரலாக ஆலோவேரா ஜெல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாமான்னு. யூஸ் பண்ணலாம், பண்ணுங்கள். பட் என்னென்னா இது மாதிரி டெக்ஸ்சர் வந்துட்டு இருக்குல்ல க்ரீமாக, அந்த டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. க்ரீம் டெக்ஸ்சர், ஃபேஸ் பேக் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் ஆலோவேராவில் வந்துட்டு நமக்கு கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஆலோவேரா ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 3ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும்.
இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி பீட்டர் இருக்கும். அது வந்துட்டு அத வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே சீக்கிரமாகவே மிக்ஸ் ஆகிடும். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா க்ரீமியாக வந்துட்டு ஒரு க்ரீம் கிடச்சிருச்சு. இப்போது நான் இந்த கண்டெய்னருக்கு வந்துட்டு நான் இதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் தான் கண்டிப்பாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். நீங்கள் இதை வெளியில் தான் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டை நல்லா ஒரு நாளில் வெயிலில் ஃபுல்லாக நல்லா காய வச்சு மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் பீட்ரூட்டை வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காய வச்சுக்கணும். உங்கள் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பளபளப்பாக பிங்கிஷ் கலரில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்துட்டு நைட் டைமில் தான் யூஸ் பண்ணணும். நைட் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணணும். இந்த க்ரீமை பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணும்போது ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் வந்துட்டு கிளியராக இருக்கணும். நல்லா ஒரு நிமிஷமாவது மசாஜ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் மசாஜ் பொறுமையாக நிதானமாக மசாஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு க்ரீம் ஸ்கின்னை நல்லாவே செட் ஆகி அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த க்ரீமை பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக இதில் ஆயில் தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது பார்த்திங்கன்னா 2-3 நிமிஷத்தில் நம்ம ஸ்கின்னோட செட் ஆயிரும். ரொம்ப குறைஞ்ச செலவுலேயே எந்த ஒரு வித கெமிக்கலும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான 100% ரிசல்ட் தரக்கூடிய க்ரீம் தான் இந்த பீட்ரூட் க்ரீம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே ரிசல்ட் இருக்கும். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின்னை பிரைட்டாக ஆக்கிறதுக்கான ஒரு ஃபேஸ் பேக் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம அந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு எப்படி செய்யறது நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு தான். அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சோம் இல்லையா பீட்ரூட் சாறு வந்துட்டு ரோஸ் வாட்டர் சேர்த்து பீட்ரூட் சாறு எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வேணாம் அப்படின்னா கடலை மாவு, அப்புறம் அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக தயிர் கூட சேர்த்துக்கலாம். வீட்டிலையே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு ஃபேஸில் ஒட்டுற மாதிரி இருக்கணும் இந்த பேக் வந்துட்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா முகத்தை வந்துட்டு பிரைட் பண்ணக்கூடிய ஐட்டம் தான். நான் இதில் பார்த்திங்கன்னா சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா கையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கையிலனா கை மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ் மூலமாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கையிலேயே ஃபேஸ் பேக் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா கை, கால், கழுத்து, முகம் எந்தெந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கருப்பு எல்லாமே இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ரரி தான், அதாவது ஒரு நாளைக்கு தான் இருக்கும். அதுவே நம்ம நைட் க்ரீம் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது நல்ல பர்மனண்ட்டான நல்ல ஸ்கின் பிரைட்டாக பிங்கிஷ் கலரில் வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு நைட் க்ரீம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். இந்த பேக்கையும் நீங்கள் வந்துட்டு வாரத்தில் ஒரு 3 டைம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே சேஞ்ச் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணி நம்மளுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ட்ரையாக இருக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா பீட்ரூட் பேக் மூலமாக நம்ம ஸ்கின்ல இருந்து பிம்பிள் வரப்போகுது, அப்படி இல்லைன்னா பிம்பிள் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது கூடவே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட் க்ரீம் செஞ்சு அதை நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வந்துட்டு பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் பேக்கும் சரி நைட் க்ரீமும் சரி செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்கும் சரி நைட் க்ரீமும் சரி நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து யூஸ்ஃபுல்லாகிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.